ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கு நான் என்ன விஷயம் கதைக்க போகிறோம்னா, இதில் சிம்பிள் பாஸ்ட்டை பற்றி கதைக்க போகிறோம். இப்போ சிம்பிள் பாஸ்ட்ண்டா எல்லாமே முடிஞ்ச விஷயம், அதாவது இறந்த காலம், சாதாரணமாக முடிஞ்ச விஷயம். அதை சொல்லக்குள்ள நாங்கள் வினைன்ற இறந்த கால வடிவம் தெரியணும். அப்போ இது பாடமாகணும். நாங்கள் இப்போ பிளேண்டா பிளேட், வாட்ச்ண்டா வாட்ச்ட், ஈட்டண்டா ஏட். அப்போ இப்படி ரெகுலர் வேர்ப்ஸோ இர்ரெகுலர் வேர்ப்ஸோ இருந்தால் நாங்கள் அதை பாடமாக்கி இருந்தால் தான் அந்த பாஸ் ஃபார்மை போடலாம். அப்போ இதில் பாருங்க, உதாரணத்துக்கு சொல்லக்குள்ள இப்போ நான் நேற்று கிரிக்கெட் விளையாடினேன். ஐ பிளேட் கிரிக்கெட் ஜெஸ்டர்டே. ஐ பிளேட், பிளேன்னு சொல்லிடாது, பிளேண்டா அது ப்ரெசண்ட்டுக்கு வந்துடும். பாஸ்டண்டா இறந்த காலத்தில் வருது. ஐ பிளேட் கிரிக்கெட் ஜெஸ்டர்டே. அப்போ ஐ பிளேட்ண்டா நான் விளையாடினேன் என்ன கிரிக்கெட் இப்போ ஜெஸ்டர்டே நேற்று. அப்போ இந்த ஃபார்மேஷனை விளங்கிச்சா உங்களுக்கு வசனம் நீங்களே அமைச்சு சொல்லலாம். இப்போ அவன் ஒரு கடிதம் எழுதினான். அவன் நேற்று ஒரு கடிதம் எழுதினான். He wrote a letter yesterday. He wrote, write in the past form of the verb. அப்போ he wrote a letter yesterday. இது ஒரு சின்ன விஷயம், சின்ன டெக்னிக். நீங்கள் அந்த பாஸ்ட் ஃபார்ம்ன்றது வேர்பின் வடிவம் தெரிஞ்சால் நீங்கள் அதோட சேர்த்து இணைக்கலாம். இப்போ உதாரணம் பாருங்க, அவள் நேற்று சோறு சமைத்தாள். She cooked rice yesterday. She cooked rice yesterday. அப்போ நீங்கள் அந்த வசனத்தை அமைக்கக்குள்ள அந்த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இது மிக முக்கியம். இதை பார்த்துக்கொள்ளணும். பாடமாக்கி வச்சிருந்தா மட்டும்தான் அதில் நாங்கள் பயன்படுத்த முடியும். இப்போ அவள் தன்னுடைய வீட்டு வேலையை முடித்தாள்னு சொல்கிறோம். அவள் நேற்று தன்னுடைய வீட்டு வேலையை முடித்தாள். She finished her homework yesterday. She finished ன்னு சொல்லல, ஃபினிஷ்ட்னு சொல்கிறோம். She finished her homework yesterday. அதே மாதிரி we watched a film yesterday. அல்லது we watched a movie yesterday. நாங்கள் நேற்று ஒரு படம் பார்த்தாங்க. அப்போ இலகுவான முறையில் நாங்கள் இந்த ஆங்கிலத்தை கதைக்கலாம். நீங்கள் முயற்சி செய்கிறது என்று கேட்டால் நான் சொல்கிற மாதிரியான அந்த வினை வடிவங்களை, வேர்பின் வடிவங்களை பாடமாக்கணும், கட்டாயம் பாடமாக்கணும். அதை பாடமாக்கினீங்கன்னா இந்த வினை வடிவம் ஈஸியாக நீங்கள் பிடிக்கலாம். இந்த வசனத்தையும் ஈஸியாக அமைக்கலாம். பாருங்க, அதே மாதிரி அவள் தன்னுடைய அறையை சுத்தம் செய்தாள். she cleaned the room. she cleaned her room. அப்போ அவள் தன்னுடைய அறையை சுத்தம் செய்தாள். cleaned, ஏன் cleaned சொல்கிறோம்? clean அண்டு இல்லை, அது இந்த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். she cleaned her room. அதே மாதிரி we studied for the test. நாங்கள் எக்ஸாமுக்காக படித்தோம். we studied for the exam, for the test. ஏதோ. நன்றி.